ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் பெரிய காரியம் செய்து நம்ம வழிநடத்தி கிருபை செய்வாராக. வந்துட்டு நினைக்கிறேன். அல்லேலூயா, சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கல்வாரி நன்மை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக எதை குறித்து தியானித்தோம் என்று சொல்லி நீங்க வீட்டுல போய் நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இது யார் யார்கிட்டலயும் வந்து வாங்கிக்க கொள்ளுங்கள். படிக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒன்றுதான் ராஜ்யம் வந்து வாங்கிக்க. படிக்கிறவங்க மட்டும் வந்து வாங்கிக்கோங்க. பத்திரம் வச்சுக்கிறத அதை பாப்பாட்ட கொடுத்துறேன். சேர்ந்த எலிசபெத் இந்தாங்க. ஆண்டவர்தாமே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு 53 அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய நமக்காக பட்டதான பாடுகளை ஏற்றுக்கொண்டதான காயங்களை குறித்தும் அவர் நமக்காகப்பட்ட துக்கங்களை குறித்தும் எசேயா தீர்க்கதரிசனம் மூலமாக சொல்லப்பட்டபடி மெய்யாகவே நமக்காக அவர் பாடுபட்ட தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 2 வாரமாக தியானித்ததையும் இந்த நாளின் செய்தியை தொடர்ந்து ஒரு பகுதியை பாதியாக அடுத்த மறுபகுதியை இன்னொரு பகுதியாக நாம் தியானிக்க ஒரே நேரத்தில் நாம் தியானிக்க அதிக நான் தயார். முழுதுமாக பேச நான் தயார். கேட்க நீங்கள் தயார். தாம் பிரியமானவர்களே, வசனத்தை வசனத்தின் விளக்கங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலே ஆண்டவர் நமக்காக எவ்விதமாய் பாடுபட்டார், எவ்விதமாக அவர் நேராக இயேசுவானவரை நேரடியாக கொண்டு போய் என்ன செய்யல, சிறு அடிக்கல, என்ன செய்யல, சிறுவையில எடுத்து நேரடியாக கொண்டு போய் என்ன செய்யல, அவரை அறையவில்லை. மாறாக அவரை நியாய விசாரித்து பல பாடுகள் படுத்தி அவர் எவ்விதமாய் அவரை நமக்காக ஒப்புக்கொடுத்த என்பதை நாம் தியானிக்க முடியாது. 2வதை நிலைநிறுத்துவதற்காக 1வதை நீக்கி போடுகிறார் என்று சொல்லி எபிரேயர் 10 அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டபடி சங்கீதம் 40 தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டதான 41 சங்கீதத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் தாமே நமக்காக தம்மை என்ன செய்தவராக இருக்கிறார். அவர் ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தாமே தம்மை குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக என்ன செய்திருக்கிறார். ஆண்டவர் நமக்காக அவர் பலியான ஒரு தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த வாரம் நாம் தியானித்ததை ஒரு ஞாபகம் இருக்கு நான் நினைக்கிறேன். பஸ்கா என்று சொல்லப்படுகிறதான புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் நாள் வந்தது. லூக்கா 22 அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்த பொழுது பேதுருவும் யோவானும் இயேசுவானிடத்தில் சென்று பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார் என்று சொல்லி மத்தேயு 26 அதிகாரம் 17, 18, 17வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26 அதிகாரம் 17வது வசனம். அப்போது இயேசுவானவர் லூக்கா 22 அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களிலும் மார்க் 14 அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களிலும் ஒரே சம்பவம். ஆண்டவர் சொல்லுகிறார், நகரத்துக்கு போங்க, எதிரே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற மனுஷனை காண்பீர்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, போதகர் பஸ்காவை ஆசரிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று கேட்க சொல்லுகிறார் என்று கேளுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிறதான மேல் வீட்டாரை உங்களுக்கு காண்பிப்பான். நீங்கள் போய் அங்கே பஸ்காவை செய்யுங்க,
ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர் சொன்னபடியே அவர்கள் கண்டு பஸ்காவை என்ன செய்தார்கள்? ஆயத்தம் பண்ணினார்கள் என்று லூக்கா 22ஆம் அதிகாரம் 13வது கடைசி வரை நான் பார்க்கிறேன். அவர்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணின பின்பு சாயங்காலம் ஆன பொழுது அவர் 12 சீஷர்களோடு கூட என்ன செய்தார்? பஸ்காவை ஆசரிக்கும்படியாக அந்த இடத்திற்கு இயேசுவானவர் வந்தார் என்று சொல்லி மார்க் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அவர்கள் போஜனம் பண்ணுகையில், என்னதுங்க? மார்க் 14ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே போஜனத்தை விட்டு எழுந்தார். என்ன செய்தாரு? அவர் போஜனத்தை விட்டு எழுந்து என்று சொன்னார். யோவான் 13ஆம் அதிகாரம் 2 முதல் 20 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தான் உடுத்திருந்ததான வஸ்திரத்தை கழட்டி வைத்து அங்கே இருக்கிறதான ஒரு சிலை எடுத்து அதை அறையிலே கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் அவர் தண்ணீர் வார்த்து சிசுடைய எல்லாருடைய பாதங்களை கழுவி அதை துடைக்க தொடங்கினார். அப்படியா அவர் செய்து கொண்டு வரும் பொழுது சீமோன் பேதுரு என்கிறதான சிஷ்யனிடத்தில் அவர் வந்த பொழுது முதலாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சீஷன் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் ஒரு காலம் என் கால்களை விடாதே, கழுவப்படாது, என் பாதங்களை கழுவக்கூடாதப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கால்களை நான் பாதங்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப அவன் சொல்லு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையை கூட நீ நினைச்ச வேண்டாம், கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசுவான பேதுரை பார்த்து சொல்கிறாப்பா, முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதை இல்லாமல் மற்றபடி அவன் முழுவதுமாய் சுத்தமாயிருக்கிறான், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்று சொன்னால், அவரை காட்டி கொடுக்கிறதான யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்தில் வாங்கி கொண்டு இயேசுவானவரை காட்டி கொடுக்கும்படியாக அந்த 30 வெள்ளிக்காசை வைத்து கொண்டு அந்த பந்தியிலே பஸ்கா ஆசரிக்கிறதான இடத்திலே அவனும் வந்திருந்தபடியினால் தான் செய்தார். இயேசுவானவர் அப்படி சொன்னார் என்று சொல்லி அந்த மத்திய 26ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களிலே அவன் பெற்றுக்கொண்டதான 30 வெள்ளிக்காசை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக ஆண்டவர் எல்லாருடைய பாதங்களை கழுவி முடித்து விட்டு அவர் சொல்லுகிறார், ஆகிய எல்லோரும் சுத்தமானவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு, என்னுடனே கூட அப்பம் புசிக்கிற ஆண்டு சொல்லும் பொழுது, என்னுடன் இருக்கிற அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லப்பட்டபடி சங்கீதம் 41:9 தாவீது ராஜா மூலமாக பாடப்பட்ட சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி வார்த்தை எடுத்து சொல்லி, அது நடக்கும் பொழுது நானே அவர் என்று விசுவாசிக்கும்படிக்கு, நானே அவர் என்று விசுவாசிக்கும்படிக்கு, பழைய ஏற்பாட்டு இருக்கிற ஆண்டவர் வேற, புதிய ஏற்பாட்டு இருக்கிற ஆண்டவர் வேற, அப்படி சொல்ல முடியாதபடிக்கு என்று சொன்னால் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க தேவையில்லை. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அவர் என்று விசுவாசிக்கும்படிக்கு. சுருக்கமாக சொல்லுகிறேன், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. எனக்கு முன்னால ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின்னால ஏற்பட்ட போகிற எனக்கு பின்னால் ஏற்பட்ட தேவனும் இல்லப்பா. நானே அவர், நான் தான் அவர். பழைய ஏற்பட்டு இருக்கிற ஆண்டவர் நான் தான், புதிய ஏற்பட்டு இருக்கிற ஆண்டவரும். அது யோவான் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம் இயேசுவான சொல்லும் பொழுது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். என்ன சொன்னாருப்பா? நான் தான் அவரு. என்னோடு கூட அப்பம் புசிக்கிறவன் என் தலைமத்தை குதிகால செய்வான், தூக்குவான் என்று எழுதியிருக்கிறபடி நானே அவர் என்று விசுவாசிக்கும்படிக்கு சொல்லுகிறார். அது நடப்பதற்கு முன்பாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னாரு? கூட அப்பம் சாப்பிடுவேன், என் தலைமையில தன் கால குதிகால செய்வான், தூக்குவான். என்னோட அப்பம் புசிக்கிறவன்
அது நடக்கும்போது நானே என்று நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு அது நடப்பதற்கு முன்பாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டு சொன்னபடியினால, பிரியமானவர்களே, இன்னும் அவர்கள் அப்பம் புசிக்கவில்லை என்பது இதன் மூலம் என்ன செய்யுது? இன்னும் அவங்க என்ன செய்யல? அவர் சாயங்காலமான பொழுது பன்னீரோடு அந்த இடத்துக்கு வந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் என்று சொல்லி இல்ல மார்க் 14ஆம் அதிகாரம் 17, 18 வருஷம் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் அவர் அப்பம் புசிக்கவில்லை என்பது இதன் மூலம் நினைச்சுகிறது. சிஷ்யோட கால்களை கழுவி தொடச்சிட்டு என்ன காட்டி கொடுக்கிறவப்பா என்ன செய்வான்? என்ன சொல்ற ஆண்டவர்? என் மேல அப்பம் புசிக்கிற தலைமை குதிகால என்ன செய்வான்? தன் காலை தூக்குவான். அது விசுவாசிக்கும்படி நான் தான்பா அவர் நீ விசுவாசிக்கும்படி அது நடப்புக்கு முன்பாக சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? என்னுடனே கூட அப்போ புசிக்கிற உங்களில் ஒருவன் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான்னு சொல்லு. அல்லோட காலில் கழுவிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றாரு. மார்க் 14ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களிலும், மத்திய 26ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வசனங்களில் இந்த சம்பவத்தை நான் பார்க்கிறோம். சிறுடைய கால்களை கழுவிட்டு அப்பம் புசிக்கும் தலைமையில காலை தூக்கம், அதனால அது விசுவாசிங்கப்பா நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னுடனே கூட அப்பம் புசிக்கிற உங்களின் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் சொல்லிட்டு சொல்றாரு. சீஷர்கள் எல்லாரும் நானும் என்ன கேக்குறாங்க? எல்லா சீஷங்க இருக்காங்க, 12 சீஷங்க உட்கார்ந்து கொடுக்குறாங்கல்ல, எல்லாரும் நானும் கேக்குறாங்க. அப்ப சொல்றாரு, எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அவருக்கு ஐயோ. மனுஷகுமாரன் போகிறார், என்ன மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறார் அவனுக்கு ஐயோ. அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு என்னவா இருக்கும்? நலமாயிருக்கும் என்று சொல்றாரு. சொல்லிட்ட அந்த நேரத்துல இயேசுவானவரை காட்டி கொடுக்க போகிற யூதாசும் அவரை காட்டி கொடுக்கிற அவனும் ரபி நானும் என்று என்ன கேட்கிறான்? ரபி என்றால் போதகர் என்று அர்த்தமா? ரபி நானும் யூதாஸ் கேட்கும்போது இயேசுவான சொல்லுகிறார், நீ சொன்னபடிதான். என்ன சொல்றாரு? நீ சொன்னபடிதான் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்வரும் வசனங்களில் தான் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்களிலும், மார்க் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களிலும், லூக்கா 22ஆம் அதிகாரம் 15 முதல் 15 வசனங்களில் தான், இதற்கு பின்வரும் வசனங்களில் தான் அவர்கள் பஸ்காவை ஆசரிப்பதை வேதம் வெளிப்படுத்துகிறது. அவர் சொல்லுகிறார், நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தேன். என்ன சொல்றாரு? ஆசையர். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி பேசி. பிறகு அந்தபடியே இயேசுவான பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் சொல்ல, இதுல நீங்கள் பானம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பாத்திரத்தை எடுத்து இதுல பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கை குறித்து யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டில் எடுத்துக்கொண்டு படித்து பாருங்கள். அங்கு பழைய உடன்படிக்கையாகிய பஸ்காவை குறித்து யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டபடி இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்காக முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசுவானவர் நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்வதை போல ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு வாங்கி புசிகள் என்று சொன்ன தேவன் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் அநேகருடைய பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையாகிய என்னுடைய ரத்தம் என்று சொல்லிட்டு சொல்றாரு. அப்பா, தேவனுடைய ராஜ்யம் வருகிற வரைக்கும் இந்த நவமான திராட்சை பழ ரசத்தை நான் நிச்சய மாட்டேன், பானம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்பத்தை கொடுத்து நிறைய பேர் கேட்பாங்க, அப்பத்தை எடுத்து கொடுத்தாரு மாம்சனாரா,
திராட்சத்தை இழுத்து இது என் ரத்தம் சொன்னாரா, இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. பிரியமானவர்களே, அநேக காலை குறித்து நான் விளக்கமாய் தெளிவாக நான் அதிக காலை பேச விரும்பவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களில் ஆண்டவர் எவ்விதமாய் பாடுபட்டார், எவ்விதமாய் சிலுவையில் அதை கொண்டு போகப்பட்டார் என்பதை இந்த 4 பேரும் எழுதினது 4 விதமாக அல்ல. என்னதுங்க? 4 பேரும் 4 விதமா எழுதல. கர்த்தருடைய புஸ்தகம் தேடி வாசியுங்கள். இதில் ஒன்று குறையாது, இதில் ஒன்றும் ஜோடி இராதுன்னு சொன்னார் ஏசாயா 34, 16, 17. ஆனா ஒவ்வொரு இந்த வேதத்தை கதை புஸ்தகத்தை போல படிச்சா யாரால் நினைச்ச முடியாது, எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. கதை புஸ்தகத்தை போல இந்த வேதம் எழுதப்பட்டிருந்தால் எப்பொழுதும் எல்லாரும் படிச்சு இதென்ன செய்திருப்பாங்க, மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுவோ கதை புஸ்தகத்தை போல அல்ல. ஒவ்வொரு வசனத்துக்கு ஆண்டு ஜோடியான வசனங்களை முன்னும் பின்னுமாக வைத்திருக்கிறார். ஒரு கேள்வி கேள்விக்கு பதில் முன்பாக பின்பாக இருக்கிறது. அப்படிதான் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள் 4 பேரும் முன்னால எழுதி இருக்கிறாங்க. 4 பேரும் 4 விதமா எழுதல. 4 பேரும் ஒரு உதாரணமாக ஏற்கனவே சொன்னதை போல 6 மணிலிருந்து 7 மணி வரை நடந்தது ஒருவர் எழுதியிருப்பார். 7 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நடந்தது ஒருத்தர் எழுதியிருப்பாரு. 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடந்தது ஒருத்தர் எழுதியிருப்பாரு. 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நடந்தது ஒருத்தர் செய்திருப்பாரு. அந்தந்த நேரத்தில் யாரு என்ன கொஞ்சம் அதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தாதான் எப்போ எந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த 4 சுவிசேஷம் மூலமாக ஆண்டவர் எவ்விதமா எல்லாம் அவர் நமக்காக பாடுபட்ட என்பதை வேதமானது ஒரு நேர்த்தியான தேவனுடைய மகத்துவத்தை இதன் மூலமாய் தான் காண முடியும். தனித்தனியாய் பார்க்கும் பொழுது வேத வசனங்களின் வெளிப்பாட்டை பார்க்கிறோம். ஆனா எல்லா வார்த்தை வெளிப்பாடுகளையும் நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் பொழுது வேதத்தின் மகத்துவங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பஸ்காவை ஆசிரித்து முடித்த பின்பு இந்த நவமான திராட்சை பழ ரசத்தை நினைச்ச மாட்டேன். தேவனுடைய ராஜ்யம் வருகிற வரைக்கும் எப்போ அந்த திராட்சை பழ ரசத்தை என் ரத்தம் கொடுத்தாரோ அதை நினைச்ச மாட்டேன். காரணம் பிரியமானவர்களே, அவர் நம்மை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக ஆண்டவர், சகலத்தை படைத்த ஆண்டவர் நம்மை போல என்ன செய்தாரு? எபிரேயர் 2 அதிகாரம் 14, 15 வசனங்கள். அவர் நம்மை போல ஆண்டவர் நம்மை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக வந்து அவர் நமக்காக பாடுபட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடிமை ரூபம் எடுத்து பிலிப்பியர் 2 அதிகாரம் 6, 7 வசனப்படியாக தேவன் மாம்சத்தை வெளிப்பட்டார் என்று சொல்ல 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் நம்மை போல மாம்சத்தின் ரத்தத்தை உடையவராக வெளிப்பட்டு அவர் நமக்காக பல பாடுகள் பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்க என்பதற்காகத்தான் அப்பத்தை மாம்சமாகவும் திராட்சை ரசத்தை நமக்கு ரத்தமாக செய்தார், புசிக்க கொடுத்தார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்க என்ன செய்கிறீங்க? தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 26 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். நான் குளோரிஸ்டர் சரி கீர் போடுதா? சரி. தேவனுடைய ராஜ்யம் வருகிற வரைக்கும் அந்த நவமான திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் சிறுலாரை கொண்டு போகும் பொழுது வெள்ளை போலும் கலந்த திராட்சை பழ ரசத்தை அவர் கொடுக்கும் பொழுது அவரோ அதை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி மார்க்கு 15 அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற அந்த இடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அவ்விதமாக அப்பறத்தையும் திராட்சை கொடுத்த பின்பு மறுபடியும் சொல்றது வசனத்தை முன்னும் பின்னமாக மறுபடியும் ஆண்டு சொல்லுகிறார். லூக்கா 22 அதிகாரத்தில் 21 முதல் 21 வசனங்களிலே மறுபடியும் சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்குடி கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமார் போகிறார். அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ. அப்பத்தையும் திராட்சை பஸ்காவை ஆசிரியப்பதற்கு முன்பாக சொன்னார், பஸ்காவை ஆசிரித்து முடித்த பின்பும் சொன்னார் என்பதை நீங்க வேதத்தை எடுத்து சுட்டி காட்டுகிற வசனத்தை
நான் என்ன வார்த்தைகள் உங்களோட பேசணும்னோ முன்னால பின்னால் என்ன, நீ வீட்டுல போய் 4 சுவிசேஷம் திருப்பி பாருங்க, ஒவ்வொன்றும் மாறாமல் இவள் நேர்த்தியாக சொல்லப்பட்டு என்பதை நினைச்ச முடியும். மறுபடியும் சொல்லுகிறார், அப்பத்தை எடுத்து திராட்சை எல்லாம் பஸ்காவை ஆசிரித்த பின்பு சொல்லுகிறார், என்னை காட்டுடைய கையுடைய என்னோட நினைச்சுகிறது பந்தியில் இருக்கிறது. அந்த நேரத்திலே இயேசுவுக்கு அன்பான சீஷன் அவருடைய மார்பில் என்ன செய்து கொண்டிருந்தானா, சாய்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி யோவான் 13ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அன்பாத சீஷன் அவன் யார் என்று சொன்னார், அவன் யோவான் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்காது. யோவான் 21ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களை நீங்க வேதத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான் என்று அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னை காட்டியுடைய கை என்னுடைய கூட பந்தியில் இருக்குன்னு சொன்ன பொழுது அந்த நேரத்திலே இயேசுடைய மார்பிலே யோவான் சாய்ந்து கொண்டிருக்கிறான், ஆண்டவருக்கு அன்பாயிருந்த சீஷன் சாய்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சீமோன் பேதுரு யோவானுக்கு செய்கை காட்டுகிறான். என்ன காட்டுகிறான்? யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி செய்கை காட்டுகிறான். அப்பொழுது அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற அந்த சீஷன், அன்பாயிருந்த சீஷன் யோவான், ஆண்டவரே அவன் யார் என்று கேட்கிறார். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே அவன் யார் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த துணிக்கை தோய்த்து எவனிடத்தில் கொடுக்கிறேன் அவன்தான் என்று சொல்லி அந்த அப்பத்தை துணிக்கு எடுத்து அந்த பாத்திரத்தை தோய்த்து யூதாஸ் காரியத்திற்கு கொடுத்தார். அவன் அதை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். நல்ல கவனிக்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒன்றை எல்லோருமே கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பஸ்கா ஆசிரிக்கும் போது முதல் அப்பத்தை கொடுத்தாரு, அதற்கு பின்பாக தன்னை கொடுத்தாரு, திராட்சை கொடுத்தாரு. ஆனால் உண்மை காட்டி கொடுக்க யார் என்று கேட்ட பொழுது யோவான் 13ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வசனங்களிலே அப்பத்தை எடுத்து அதுல பாத்திரத்தை தோச்சு என்ன செய்தாரு, தனித்தனியா கொடுத்தாரு. முன்னால பஸ்கா ஆசிரிக்கும் போது என்ன செய்தாரு, அப்பத்தை தனியாக திராட்சை தனியா கொடுத்தாருங்க. காட்டி கொடுக்கிற யார் என்று கேட்ட பொழுது அப்பத்தை எடுத்து அந்த திராட்சை தோய்த்து யூதாஸ் கொடுத்த பொழுது யூதாஸ் காரியத்தை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இன்னைக்கு உலகத்துல சில இடத்துல ராபோஜனம் சொல்லி அப்பத்தை என்ன செய்யறாங்க, டிப் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன பண்ணி கொடுக்குறாங்க? அப்பத்தை திராட்சை வச்சு கொடுக்குறாங்க. அது எவ்வளவு தவறான ஒரு அர்த்தத்துக்குள்ளாக இருக்கிறது என்பதை நிச்சயம் கவனமாக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தா புரிந்து கொள்ள நாம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த துணிக்கை தோய்த்து எவனிடம் கொடுக்க அவன் தான் துணிக்கை எடுத்து பாத்திரத்தை தோய்த்து அது யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அவன் அதை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போது இயேசுவான் யூதாஸை பார்த்து, நீ செய்ய போகிறத சீக்கிரம் செய் என்று சொன்னார். உடனே அவன் புறப்பட்டு போனால் அது ராக்காலமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாயங்காலம் ஆன பொழுது 12 சிஷ்யரோடு வந்தவர் இல்ல, மார்க் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே யூதாஸ் காரியத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது அது ராக்காலமா இருந்தது என்று சொல்லி யோவான் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம் பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்துக்கு புறப்பட்டு போன உடனே மேல் வீட்டார்கள் தான் மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. யூதாஸ் காரியத்துக்கு புறப்பட்டு போன உடனே மற்றவர்கள் என்ன நினைத்தார்களா, யூதாஸ் காரியத்து பணப்பையை வைத்திருந்தபடியினால், ஏற்கனவே சொன்னல 10:26ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களிலே பிரதான ஆசிரியர் 30 வெள்ளி காசை வாங்கி கொண்டு உட்கார்ந்தவனா இருந்தபடினாலே யூதா நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய்து சொன்ன உடனே யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுக்க புறப்பட்டு போனான். மற்ற சிஷ்யர்களோ பண்டிகைக்கு ஏதாவது வாங்கி கொண்டு வரும்படியாகிலும் அல்லது தரித்திற்கு கொடுக்கும்படியாக என்ன செய்திருப்பாரு, இயேசுவான சொல்லி இருப்பார் என்று நினைத்தார்கள். ஆனால் யூதாஸ் காரியத்தோ இயேசுவானவரை காட்டி கொடுக்கும்படியாய் புறப்பட்டு போனார். யூதாஸ் காரியத்து போன பின்பு லூக்கா 22ஆம் அதிகாரம் 24 முதல் 38 வசனங்களை பார்க்கும் பொழுது சிஷ்யர்களுக்குள்ளே தங்களுக்குள் யார் பெரியவன் என்கிறதான வாக்குவாதம் வந்துருச்சு. அப்ப இயேசு சொல்றாரு, பா பிரஜாதி ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல அதிகாரம் செலுத்துகிறவர்கள்
உபகாரிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும், தலைவன் பணிவிடைக்காரனை போல் இருக்க கடவன். பந்தில் இருக்கிறவனோ பணிவிடைக்காரனோ எவன் பெரியவன்? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருந்தேன் அல்லவா சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, எனக்கு நேரிட்ட சோதனைகளிலே என்னோடு கூட நிலைத்திருந்த நீங்களே, பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதை போல நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன். என் ராஜ்யத்தை என்னோடு கூட போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கிறான் என்ன செய்வீங்க? இருப்பீர்கள் என்று சொல்றார். சொல்லிட்டு மூன்றாவதாக சொல்கிறாரு, சீமோனே சீமோனே, கோதுமை சுலக்கினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறேன். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே, காவலிலோ சாவிலோ பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். சொல்லிட்டு ஒன்னு ஆண்டு சொல்றாரு, பணப்பையும் பாதரட்சைகளையும் சாமான் பையும் ஒன்றும் இல்லாமல் உங்களை அனுப்பினேனே, உங்களுக்கு ஏதாகிலும் குறைவா இருந்ததான்னு கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. அப்பதான் ஆண்டு சொல்றாரப்பா, பணப்பையுடையவன் பணப்பை எடுத்துக்கும், சாமான் பையுடையவன் சாமான் பை எடுத்துக்கொள்ளுங்க, பட்டை இல்லாதவன் வஸ்திரத்தை விற்று பட்டயத்தை செய்ய வாங்கிக்கொள் என்று சொன்னால், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டா என்று எழுதியிருக்கிறபடி எஸ்சி 53 அதிகாரம் 12 எடுத்து காட்டி, அது எண்ணில் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, அது நிறைவேற வேண்டியதா இருக்குன்னு சொன்னார். அப்ப அவங்க சொல்றாங்க, மேல் வீட்டாரே தான் இன்னும் இருக்கிறாங்க, இங்கே 2 பட்டயம் இருக்குன்னு சொல்றாங்க, இங்க 2 பட்டயம் இருக்கிறது. இயேசு சொல்கிறார், போதும் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? போதும் என்று சொல்கிறார். அவங்க ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு நினைச்சாங்க, புறப்பட்டு போனால் மத்திய 26 அதிகாரம் 30வது வசனம் சொல்லப்படுகிறது. மேல் வீட்டனது புறப்படும் போகிறதான நேரத்திலே யோவான் 11 அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை கவனித்து பார்த்துட்டு சொன்னால், சீமோன் பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு நீ என் பின்னே வருவாய். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவர் உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன். என்ன சொல்றான்? அப்ப ஆண்டு சொல்றாரு, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவன் கூவுகிறதற்கு முன்னே நீ என்ன செய்வாய்? 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் சொல்லி என்ன செய்தாரு? அந்த மேல் வீட்டை புறப்படும் பொழுதே அவர் சொன்னவராக இருக்க என்பதுதான் 13 அதிகாரம் 36 முதல் 38 வசனங்கள் நான் பார்க்கிறோம். அப்பே சொல்லிட்டார். அது பின்பாக அவர் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போகும் பொழுது மத்தேயு மார்க் 14 அதிகாரம் வாசிக்க தேவையில்லை. அங்கு மார்க் 14 அதிகாரத்துல 27 முதல் 31 வசனங்களிலும், மத்திய 26 அதிகாரம் 31 முதல் 35 வசனங்கள் பார்க்கும் பொழுது ஒலிவ மலைக்கு போகும்பொழுது ஆண்டு பேசிக் கொண்டு போகிறார். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிற சகரியா 13 அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து சுட்டி காட்டுகிறார். இந்த ராத்திரி நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் என்ன செய்வீங்க? இடரல் அடைவீர்கள், ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்லுகிறார். அப்போ பேதுரு சொல்றான், ஆண்டவரே, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் நிச்சய மாட்டேன், நான் இடரல் அடைய மாட்டேன். அப்போது ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க, சம்பவம் ஒன்றுதான். மார்க் 14 அதிகாரம் 27 முதல் 31 வசனங்களிலும், மத்திய 26 அதிகாரம் 31 முதல் 35 வசனங்களிலும் சம்பவம் ஒன்றுதான். ஆனால் ஒன்று மாத்திரம் தான் மாறுபடி. என்ன மாறுபடின்னு சொன்னா, எல்லாரும் மெய்ப்பனை வெட்டேன், மந்திரால் சிதறடிப்பேன், எல்லாரும் இடர் அடையும் சொல்லும் பொழுது அவர் சொல்றான், எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலம் நிச்சய மாட்டேன் இடர் அடையணும் என்று சொல்லி பேது சொல்லும் பொழுது ஆண்டு சொல்லுகிறார்,
சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் நிச்சயவாய். இந்த ஒரு வார்த்தை தான் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே மாறுபடும். அப்போ மறுபடியும் அவன் சொல்றான், ஆண்டவரே, உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் நினைச்ச மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். மற்ற சிஷ்யர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் என்று சொன்னா பாருங்க. பிரியமா 4 முறை பேதுரு சொல்றான், சீமோனே சீமோனே கோதுமைன்னு சொல்லும்போது கூட, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நினைச்ச மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். என் பின்னால வரக்கூடாப்பா, பின்னால வரும் சொல்லும்போது கூட, உமக்காக என் ஜீவன் என்ன செய்வேன், கொடுப்பேன் சொன்னேன். மெய்ப்படை வெட்டுவேன்னு சொல்லும்போது கூட, எல்லாரும் இடம் அடைந்தாலும் நான் நினைச்ச மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றான். இல்லப்பா, சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பான்னு சொல்லும்போது கூட, உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நினைச்ச மாட்டேன். 4 முறை ஆண்டு சொன்ன வார்த்தைகள் நினைச்சையா, உறுதியாக ஆண்டவர் என்ன செய்யறான், எல்லாரும் இட மாட்டேன், உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும், காவலா இருந்தாலும், காவலிலும் சாவிலும் ஓடு மறிக்க உனக்காக ஜீவனை செய்வேன். பாருங்க, விதமாக ஆண்டு பேசிக்கொண்டே போகும் பொழுது கெத்செமனே என்னும் ஒரு இடத்திற்கு வந்தார். என்ன செய்தாங்க, அந்த மத்திய 26ஆம் அதிகாரம் 30வது வசனமும் 36வது வசனம் பார்க்கும் பொழுது, ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போனவர்கள் கெத்செமனே ஒரு இடம் வந்தது. அந்த கெத்செமனே என்பது கெதிரோன் ஆற்றுக்கு அப்புறம் உள்ள ஒரு தோட்டம். அதாவது கெதிரோன் ஆற்றுக்கு அப்புறம் உள்ள ஒரு தோட்டம் என்று சொல்லி யோவான் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கெத்செமனே அந்த இடத்திற்கு அவர் வந்த பொழுது 11 சீலோடு போய் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியா நடந்த சம்பவங்கள் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 11 சிஷ்யர்கள் அழைத்துக் கொண்டு, ஏன்னா யூதாஸ்காரியது போயிட்டான்ல, 12 பேர் யூதாஸ்காரியது போயிட்டான்ல, மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மீதம் 11 பேர். அந்த 11 பேர் அழைத்துக் கொண்டு கெத்செமனே அந்த இடத்துக்கு வந்த பொழுது சொல்றாரு, நீங்கள் இங்கே தங்கி என்ன செய்யுங்க, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்க உட்கார்ந்து சொல்லி, அந்த 11 பேரில் 3 பேரை மாத்திரம் தனியாக அழைத்துக் கொண்டு போகிறார். பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் தனியே அழைத்துக் கொண்டு போயிட்டு அவர் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கு சொல்லி சொல்றாரு. அப்பா, நீங்க செய்யுங்க. 11 பேர் இருந்து 3 பேரை தனியா அழிச்சுட்டு வர்றாரு. அவர்களும் என்ன செய்யறாரு, என் ஆத்தம் மருந்தையதான் துக்கம் கொண்டு இருக்குப்பா, நீங்கள் இங்க தங்கி என்ன செய்யுங்க, விழித்திருங்கள் என்று சொல்லி அவர்களும் விட்டு கல்லேல் அப்புறம் போய், என்னதுங்க சொல்லுங்களேன், ஒரு கல்லை எடுத்து அடிச்சு எவ்வளவு தூரம் போய் விழுதோ அவ்வளவு தூரம் அவர்களை விட்டு தூரம் போ என்றுதான் லூக்கா 22ஆம் அதிகாரம் 41 முதல் 46 வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. போய் ஜெபிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணி முதலாவது ஜெபம் பண்ணுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல வேத வசன விளக்கத்தை நான் அதிகமா சொல்ல விரும்பல. ஆனால் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளணும். யோவான் 16ஆம் அதிகாரம் 25வது இயேசுவான் சொன்னார், இப்பொழுது பிதாவை குறித்து நான் பேசுவதெல்லாம் இப்பொழுது நான் உவமைகளாக உடனே பேசிக் கொண்டிருக்கிறேன். பிதா பிதா என்று மத்திய 5 முதல் மார்க் லூக்கா யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலே இயேசுவான் சொன்ன எல்லாத்தையும் அறிந்திருக்கிறோம். பிதா பிதான் இயேசுவான் சொன்னாரு. அதே இயேசுவான் சொல்லுகிறார் யோவான் 16ஆம் அதிகாரம் 25 வசனத்திலே, இப்பொழுது ஊமைகளாக பேசிக் கொண்டிருக்கிற பிதாவை குறித்து இயேசுவான சொல்லவைகள் எல்லாம் ஊமை இருக்கிறது. இப்பொழுது ஊமைகளாக உடனே பேசிக் கொண்டிருக்கிறேன், காலம் வரும்பொழுது பிதாவை குறித்து ஊமைகளாக உடனே பேசாமல் வெளிப்படையாக உங்களுக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன் என்று சொன்ன இயேசுவான சொன்னார். இப்பப்பா பிதா பிதான் பேசுறேன், நான் ஊமையா தான் பேசுறேன்.
காலம் வரும்பொழுது வெளிப்படையா பிதா பற்றி உங்களுக்கு நான் அறிவிப்பேன்னு சொல்லிட்டேன். அதனால பிதா 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 பிதான்னு மத்திய 5 முதல் மார்க், லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களே பிதா 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 இயேசுவானவர் பேசினவைகள் எல்லாம் ஓமை இருக்கிறது. அது எந்த அர்த்தத்தில் அவர் பேசினார் என்பதை வேத வசனங்களை கவனித்து பார்த்தால்தான் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அநேக காரணங்கள் குறித்து நான் விளக்கம் பேசுறேன். ஆனா ஒன்றை மாத்திரம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும்படி செய்யுன்னு சொன்னார்னா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மை போல என்னதுங்க, நம்மை போல மாம்சத்தோட வந்ததுனால மனுஷப்படுற கஷ்டத்தை பார்த்து, ஐயோ மனுஷக்குள்ள இவ்வளவு கஷ்டப்படுதா, இவ்வளவு சாபத்துக்குள்ள இருக்குதா, மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, ஆனால் இவங்க கஷ்டத்தை தீர்க்க நான் இவங்களுக்காக என்ன செய்யணும், இவங்களுக்காக மறிக்கணும், ரத்தம் சிந்தணும், இவங்க பாவ சாபம் நீக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை போல வந்ததுனால அவர் நமக்காக ரத்தம் சிந்தும் பாடுபட ஒன்னும் செய்யல, முடிவு செய். எதுவும் சொல்கிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலம் என்ன செய்தார், வெளிப்பட்டார் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21 சொல்கிறபடி ஆண்டவர் உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் நமக்காக சர்வலோகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்கிற பலியாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் அநேக காரியங்களை குறித்து அவைகளை தியானிக்க வேண்டும் சொன்னால் நிச்சயமாக அன்னைக்கு கொஞ்ச நேரம் நமக்கு நிச்சயம் நான் வேறு கொஞ்சம் கடந்து போகணும். அதெல்லாம் நமக்கு இந்த நாளிலே நாம் தியானிக்க போவது கிடையாது. தெரியமானவர்களே, இந்த ஜெபத்தை கிறிஸ்துவின் தொடர்ந்து ஜெபித்ததினால்தான், பிதாவே உன் சித்தமானால் என்று சொன்னதால்தான் அவர் நம்மை போல வந்ததினால் அல்ல, அவர் ஏற்கனவே அவர் நம்மை போல அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் வெறிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய பாவ சாபம் நீக்க அவர் முடிவு செய்தவராக இருந்தபடினால்தான், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர் என்ன செய்தாரு, பலப்படுத்தினார். நம்மை போல அதனால ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அப்படியே ரத்தத்தின் பெருந்துளிகளா என்ன செய்தது, கீழே விழுந்தது. அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வேர்வைய ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுகிற வரைக்கும் மரணத்துக்கு ஏதுவாக என் ஆத்மா மரணத்துக்கு ஏதோ துக்கம் கொண்டு சொன்னாரே, ஜெபித்து விட்டு திரும்பி வந்து பார்க்கிறார். அந்த 3 சிஷ்யர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, தூக்கி கொண்டு இருக்கிறாங்க. வந்து கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது என்னோட நினைச்சு கூடாதா, விழித்திருக்க கூடாது. ஆனால் முன்னால் அவர் சொல்லிட்டு போனது மார்க் 14ஆம் அதிகாரம் 32, 34 வசனங்கள்ல, நான் வருமளவும் நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே, நான் ஜெபம் பண்ணும் அளவு இங்கே உட்கார்ந்திருங்கள் என்றுதான் சொல்லி போனார். 1 மணி நேரம் இழுத்திருக்க கூடாதா சொல்லிட்டு சொல்றாரு. ஆவிய உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி மறுபடியும் திரும்ப போய் ஹலோ இந்த வார்த்தைகளையே சொல்லி மறுபடியும் ஜெபம் என்ன சொன்னாரு சொல்லுங்களேன். மறுபடியும் இந்த வார்த்தைகளே சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். மத்திய 26ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலும் மார்க் 14ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்களில் முதல் முறை என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரோ அதே 2ஆம் முறையும் சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்கிறார். அவர்கள் கண்கள் நித்திரை மயக்கமா இருந்தது. மறுமொழியாக அவருக்கு என்ன சொல்வது என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசுவோடு ஒன்றும் பேசல. மறுபடியும் திரும்ப போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லிட செய்தாரு, ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி மத்திய 26ஆம் அதிகாரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, 44 முதல் 46 வசனங்களிலும் மார்க் 14ஆம் அதிகாரம் 41 முதல் 42 வசனங்கள் தொடர்ச்சியா நான் பார்க்கும் பொழுது 3ஆம் முறையும் இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து சொல்லுகிறார், அப்பா இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது. ஏதோ மனுஷகுமாரன் பாவிடி கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். பாருங்க, அவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ் காரியத்தும்
யோவான் 18ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வசன தொடர்ச்சி. இந்த தொடர்ச்சியை நான் பார்க்கிறோம். வழக்கமாக இயேசுவானவர் ஜெபிக்க போகிற அந்த இடத்தை யூதாஸ் காரியத்தை அறிந்திருந்தபடியினாலே பிரதான ஆசாரியர் அனுப்பப்பட்டதான பிரதான ஆசாரியர்களால் அனுப்பப்பட்டதான போர் சேவகர்களையும் ஊழியக்காரரையும் அழைத்துக் கொண்டு பந்தங்களோடு தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் கெத்செமனே தோட்டத்துக்குள் நடந்து போய் கொண்டிருக்கிறார். தனக்கு நேரிட போவதை இயேசுவானவர் அறிந்து அதான் சொன்னார், எழுந்திருங்க போவோம், என்னை காட்டில் வந்து விட்டான்னு சொல்லிட்டான்னு கூப்பிடுறாரு. அவர் தமக்கு நேரிட போவதை அறிந்து எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறேன்னு கேட்டார். என்ன கேட்கிறாரு? காட்டி கொண்டு வந்து யூதாசன் கூட்டத்தை யாரு? அவர் சொன்னாங்க, நாங்கள் நஸ்தரீனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் சொன்னார். உடனே எல்லாம் பின்னிட்டு என்ன செய்தார்களாம்? சொல்லுங்களேன். பின்னிட்டு தரையில விழுந்தார். மறுபடியும் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? அவங்க சொல்றாங்க, நஸ்தரீனாகிய இயேசுவை தான் தேடுகிறோம். நான் தான் என்று சொன்னேனே. சொல்றாரு, இவர்களை என்ன செய்யுங்க, இவர்களை மற்றவர்களை போக விடுங்க. என்ன செய்யுங்க? மற்றவர்களை போக விடுங்க என்று சொன்னால், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனை நான் என்ன செய்வதில்லை, இழந்து போவதில் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தை. யோவான் 6ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல, எனக்கு தந்த ஒருவரை நான் இழந்து போகவில்லை என்று சொன்னபடி அந்த வேத அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக. நீ சொல்றாங்கல்ல, இயேசுவானவரை சிலுவையில் அடிக்கல, அவருக்கு பதிலா அவரோடு கூட இருந்த வேற ஒருத்தர் புடிச்சுன்னு போயிட்டு சிலுவை நினைச்சுதாங்க அடிச்சுட்டாங்கன்னு ஒரு சிலர் பேசுறாங்க. பாத்தீங்களா? அப்படி யாரும் பேசக்கூடாதபடிக்கு, அப்படி யாரும் சொல்றது உண்மை இல்லைன்னு நிரூபணம் ஆகும்படிக்கு இயேசுவை எதிர்கொண்டு போயிட்டு, அப்பா நான் தான் சொன்னேனே, இவர்கள் என்ன செய்யுங்க, போக விடுங்க, நீர் எனக்கு தந்தர் ஒருவனை எழுந்து போவது என்று சொல்லி அவர் சொல்லிய வசனம் வார்த்தை யோவான் 6:39 அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. இந்த நேரத்துல ஹலோ இவள் அழைத்து கொண்ட அந்த யூதாஸ் காரியத்தை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறான். அடையாளம் சொல்லி வந்திருக்கிறான். நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன் தான் அவன் நினைச்சுங்க பிடித்துக் கொள்ளுங்க நினைச்சவன் அவன் அடையாளம் சொன்னா இருந்தான் என்று சொல்லி 26ஆம் அதிகாரத்துல 48-49 இதுக்கு முன்னாடி வாசித்த வார்த்தை 18ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வசனங்கள். இப்பொழுது 26ஆம் அதிகாரம் 48-49 வசனங்கள். நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான் அவனை பிடிக்கணும் அடையாளம் சொல்லி இருந்தான். அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவருக்கு முத்தம் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? அடுத்து அங்கு சொல்லப்படல. அடுத்து எங்க சொல்லப்படுதுன்னா லூக்கா 22:48 அடுத்தது மத்தேயுல முத்தம் கொடு, யாருக்கு முத்தம் கொடுக்கிற அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கும் பொழுது ரபி வாழ்க என்று சொல்லி இயேசுவனுக்கு என்ன கொடுக்கிறான்? முத்தம் கொடுக்கிறான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 48-49 வசனங்கள். அடுத்த வார்த்தைக்கு தெரியுமா இருக்கு? லூக்கா 22:48 இருக்கு. என்ன இருக்குன்னா, யூதாசே முத்தத்தினாலாம் மனுஷமான காட்டி கொடுக்கிறேன். அதுங்க பாத்தீங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 சுவிசேஷங்கள்ல நடந்த சம்பவங்கள் ஒரே இடத்தில் எழுதப்படவில்லை. எவ்விதமாக ஒவ்வொருவரும் எழுதியிருக்கிறார் என்பதை இதெல்லாம் ஆண்டுடைய அன்பினால நினைச்ச முடியும். சொல்லுங்களேன். நான் எந்த நெட்வொர்க்ல போயோ எந்த புஸ்தகத்தை படிச்சோ இதெல்லாம் என்ன செய்யல, தயார் செய்யறக்குரிய 25 வருஷமாக இதை நான் எடுத்து சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு, எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு சொன்ன இந்த யூடியூப் நமக்கு கிடைத்திருக்கனால அருமையான நம்முடைய அன்பின் சகோதரர் ஜோசப் அவர்கள் பிரயாசப்பட்டு இந்த சிஎம் வெப்சைட் இந்த வெப்சைட் என்கிறதான யூடியூபை அவர் ரெடி பண்ணி கொடுத்ததுனால இந்த வார்த்தை இன்றைக்கு உலகம் முழுதுமாய் கடந்து கொண்டு இருக்கிறது. சில சமயம் நெட்வொர்க் பிரச்சனை, சில எடுக்கிறது நம்ம லைட் இன்னும் சரியா இல்லைன்னு சில காரியங்களை ஏற்கனவே எடுத்ததெல்லாம் சிலலாம் ரிப்பீட்டடா தான் நான் டெலைட் பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியமான ஆண்டுடைய அன்பினாலே இதை நாம் இந்த யூடியூப் மூலமாக தொடர்ந்து நாம் கேட்க முடிய கர்த்தர் கிருபையா வைத்திருக்கிறார். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வேத வசனங்களின் உண்மையான வெளிப்பாட்டை நான் சொல்ல புரியுதுங்களா? நான் கண்டுபிடிச்சது ஒருத்தர் சொன்னாரு, ரொம்ப அருமையா எழுதி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணாரு.
ரொம்ப அழகா ரொம்ப அழகா எழுதி இருக்கிறீங்க. நான் யோசித்து பார்த்தேன், நான் ரொம்ப அழகா அவனை எழுதல, அவங்க எழுதுனதை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். ஹல்லேலூயா. முத்தத்தினாலா மனுஷகுமார காட்டி கொடுக்கிறான்னு கேட்கிறார். லூக்கா 26 அதிகாரம் 48, 49 வசனங்களில முத்தம் கொடுக்கிறான். எவனை முத்தம் கொடு, அவன் தான் சொல்ல உடனே எவனை முத்து அவன் தான் சொல்ல. 26, 40, 49 வருஷத்துல. ஆனால் ஆண்டவர் அடுத்து கேட்க லூக்கா 27, 48 கேட்கிறாரு, யூதாசே முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி, உடனே அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவர் என்ன செய்தார்கள், பிடித்தார்கள் என்று சொல்லி மார்க் 14 அதிகாரம் 46 பாருங்க. இயேசுவோட மேல் கை போட்டு அவரை பிடித்த உடனே அவரோடு குடித்தவர்கள் ஆண்டவரே வெட்டுவோமா என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஆண்டவரே என்ன ஏற்கனவே சொன்னாங்க. லூக்கா 22 அதிகாரம் 28 முதல் நாம் 24 முதல் 38 வசனங்களில அந்த மேல் வீட்டாரில 2 பட்டயம் இருக்கிறது போதும்னு சொன்னாங்கல்ல. அதனால சூழ்ந்து நின்றவர்கள், அவருக்கு சுற்றி இருந்தவங்க நடக்க போகிறதை கண்டு ஆண்டவரே வெட்டுவோமா என்று சொன்னார். நினைச்சதாங்க பட்டயத்தினால வெட்டுவோம். அது லூக்கா 22 அதிகாரம் தொடர்ச்சி 49 வருஷத்துல. அந்த நேரத்துல பேதுரு என்ன செய்கிறான், பட்டயத்தை எடுத்து மல்கூஸ் என்று சொல்லப்படக்கூடிய வலது காதை செய்து விட்டான். அவன் வெட்டினான் என்று சொல்லி யோவான் 18 அதிகாரம் 10 வசனம் சொல்லப்படுது. லூக்கா 22, 49 தான் ஆண்டவரே பட்டயத்தினால வெட்டுவோமான்னு கேட்கிறான். ஆனால் யோவான் 18 அதிகாரம் 10 சொல்கிறது, யூதாஸ் மல்கூஸ் என்று சொல்லப்படுகிற வலது காதலை செய்தான், வெற்றோடான்னு சொன்னாரு. இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி லூக்கா 22 51 வசனத்துல இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவர் சொஸ்தமாக்கினார் இருக்கும். இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொன்னாரு. என்ன நடந்து சரிங்களா? பட்டியத்தை திரும்ப உரையில போடுப்பா. என்னதுங்க? பட்டய திரும்ப உரையில பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினாலதான் மடிந்து போவார்கள். இப்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இப்படி செய்வேன் என்றால் இப்படி நடக்க வேண்டும் என்கிறதான வேத வசனம் எப்படி நிறைவேறும் என்று சொன்னார் என்று சொல்லி மத்திய 26 அதிகாரம் 52 முதல் 54 வசனம். பிரியமானவர்களே, நான் டைப் பண்ணி எழுதி கொடுத்ததுல அந்த மொத்தம் 26 அதிகாரம் 52 முதல் 54 வசனங்கள் நான் அதை எழுதும் போது அதை அந்த டைரியில அந்த இது பேப்பர்ல எழுதி கொடுக்கல. ஆனா யாராவது ஜெராக்ஸ் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அத அந்த இடத்துல என்ன செய்யுங்க, இம்மட்டும் நிறுத்துகள் என்று சொல்லி லூக்கா 22 அதிகாரம் 51 வசனத்துக்கு அடுத்த வசனமாக, லூக்கா 22 அதிகாரம் 51 வசனத்துக்கு அடுத்த வசனமாக மத்திய 26 அதிகாரம் 52 முதல் 54 வசனங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இம்மட்டு நிறுத்துங்கள் என்று சொல்லி பட்டயத்தை திரும்ப உரையில போடுப்பான்னு சொல்லுண்ட பின்னாலதான் மல்குசுடைய காதை தொட்டு அவனை செய்தார், சொஸ்தமாக்கினார். அவர் சொஸ்தமாக்கினார். லூக்கா 22 அதிகாரம் 51 வசனம். அடுத்த பின்பாக அந்த லூக்கா நல்லா கவனிங்க, சொஸ்தமாக்கிட்ட பின்பு அவர் சொன்ன வார்த்தை லூக்கா 22 அதிகாரம் 52, 53 வசனங்களும் மத்தேயு 26 அதிகாரம் 55, 56 வசனங்களும் ஒரே விதமாய்தான் இருக்கும். ஒரு கல்வனை பிடிக்கிறதை போல நீங்கள் என்ன பட்டயங்களையும் தடிகளை கொண்டு பிடிக்க வந்தீர்களே. தினந்தோறும் தேவாலயத்தில் உங்கள் நடுவில் உட்கார்ந்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேனே, அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இதுவோ உங்கள் வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்குன்னு சொன்னார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவர்கிட்ட என்ன செய்தாங்க, ஓடி போனார்கள். ஒரு வாலிபு போனான். ஆனால் அதுக்கு முன்பாகவே சீஷர்கள் எல்லாரும் அவர்கிட்ட என்ன செய்தாங்க, ஓடி போனார்கள் என்று சொன்னபடினால அப்போதான் என்ன செய்திருக்கோம், ஏற்கனவே அவர் சொன்னதை போல மத்திய 26 அதிகாரம் 31 வசனத்திலே ஏற்க அவர் சொன்னதை போல மெய்ப்படை வெட்டின் மந்தை நாடு சிதறடிக்கப்படும் எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரி நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் என்ன செய்வீங்க, இடர்கள் அடைவீர்கள் ஆகி நான் உயிர் திறந்த பின் உங்களுக்கு முன்பாக கலிலியாவுக்கு போன்னு சொன்னார். பாத்தீங்களா?
அப்பொழுதுதான் சீஷர்கள் எல்லாரும் மெய்ப்பனை விட்டு மந்திய நாடுகள் சிதறடிக்கப்படும் எழுதியிருக்க ஏற்கனவே இயேசுவன் சொன்னபடி மத்திய 26:31 சொன்னபடி சீஷர்கள் எல்லாரும் அவர்கிட்ட நினைச்சுதாங்க ஓடி போனார்கள். அப்பொழுது ஒரு வாலிபன் மாத்திரம் அவர் பின்னால போனா, அவரையும் பிடித்தார்கள். அல்லேலூயா, அவனையும் பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை உதறி போட்டு நிர்வாணமா என்ன செய்தான், ஓடி போனான் என்று சொல்லி மார்க் 14:51-52 பார்க்கிறோம். எல்லாரும் ஓடிட்டாங்க. இயேசுவானவர் இப்பொழுது முதலாவதாக அவரை அண்ணா என்பிடத்திற்கு அழைத்து போனார் என்றுதான் யோவான் 18:13 சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அவரை சொல்லுங்களேன், வாயிருக்குதா சொல்லுங்களேன். முதலாவதாக வசனமா அழகா சொல்லுது. யோவான் 18:13 முதலாவதாக அவரை அண்ணா என்பிடத்தில் அழைத்து போனார்கள். அந்த அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியன். யாருங்க? அங்க அண்ணா தான் இருக்கும். ஆனா எப்போ பிரதான ஆசி சொல்லப்பட்டிருந்தா ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறான்ல, அது யோவான் 13:13 யோவான் 18:13 அந்த 24 வரைக்கும் தொடர்ந்து நியாயம் விசாரி அண்ணா நியாயம் விசாரிப்பான். அண்ணா நியாயம் விசாரிக்கும் பொழுது இயேசுவான பதில் சொன்னாருப்பா, என்னிடத்துல ஏன்பா கேட்கிற, என்கிட்ட யார், நான் யாரிடம் எதை சொல்லணும் அவனிடத்துல கேட்டுக்கொள்ளு சொன்ன, விசாரித்துக்கொள்ளு சொன்ன. பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறதா என்று சொல்லி அண்ணாவுடைய அரண்மனை இருந்து சேவகர் ஒரு என்ன செய்தான் சொல்லுங்களேன், வேலைக்கு ஒருத்தர் என்ன செய்தான் சொல்லுங்களேன், ஆண்டவரை ஒரு அரைஞ்சான். என்ன அரைஞ்சா? பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது. யோவான் 18:22 அப்ப பிரதான ஆசை இப்படியா உத்தரவு சொல்வது ஆரம்பிச்சதுனால அண்ணா யாரா இருக்கிறான்? அண்ணா யாரா இருக்கிறான்? பிரதான ஆசாரியன் இங்கிலீஷ்ல ஹை பிரீஸ்ட், சீஃப் பிரீஸ்ட். இன்னொரு வசனம் மத்திய 27:1 வசனம், விடியற் காலமான பொழுது சகல பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை பண்ணி, என்னதான் சகல பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை பண்ண. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எந்த பலியும் முதலாவதாக ஆசார் இடத்துக்கு கொண்டு போகப்பட வேண்டும். என்னதுங்க? இதுதான் சட்டம். என்னதுங்க? அன்னைக்கு யாரு நியாயப்பிரமாணத்தின்படி லேவியராவது படிச்சு பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை கனசு மேல இது வச்சிருக்கிற பைபிள்ல, பழைய பைபிள் அப்ப படிச்சிருக்கிறேன். எந்த பலியும் ஆசார் இடத்தில் கொண்டு போக வேண்டும் பைபிள் நினைச்சு இருக்கிறாரு. அப்ப ஏன் எந்த பலியும்? ஆமா, எந்த பலி அன்னைக்கு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பான பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, இல்ல பலிகளை குறித்து பார்க்கிறோம். எந்த பலியா இருந்தாலும் யார்கிட்ட கொண்டு போகணும்? ஆனால்தான் முதலாவதாக அவர் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது ஆசார் இடத்துல அவர் கொண்டு போகப்பட்டார். எங்க கொண்டு போகப்பட்டார்? சொல்லிட்டார்ல, மத்திய 16:27 சொன்னார். ஏற்கனவே இது முதல் நான் எருசலேமுக்கு போய் பல பாடுகள் பட்டு பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் ஜனத்தின் அதிபதிகளாலும் கொலையுண்டு தாம் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை அது முதல் தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொல்ல தொடங்கினார் என்று சொல்லி ஏற்கனவே இயேசுவை சொல்லிக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி மத்திய 16:21 நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அந்த பிரதான ஆசாரியத்தில் அண்ணாவிடத்தில் போகும் பொழுது அவன் கேட்கிறான், நீர் யார்? உடைய சீஷர் யார்? நீர் எதை குறித்து போதகம் பண்ணீர்? எதை குறித்து நீ பேசினீர் என்று கேட்கிறான். என்ன கேட்கிறான்? 13ஆம் அதிகாரம் 18 முதல் 24 தொடர்ச்சியை நான் பார்க்கிறேன். அப்போது ஆண்டு சொல்றாப்பா, என்னை குறித்தும் என் போதகத்தை குறித்தும் நல்லா கவனிங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. ஈஸ்வரன் முதலாவது யார்கிட்ட அழைத்து கொண்டு போறாங்க? ஈஸ்வரன் முதலாவது யார்கிட்ட அழைத்து கொண்டு போறாங்க? சொல்லுங்க, யார்கிட்ட அழைத்து கொண்டு போறாங்க? அண்ணா. அண்ணா கிட்ட அழைத்து கொண்டு போகும்பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஓடி போனாங்க, சீக்கிரம் ஓடி போயிட்டாங்க. அண்ணாட்டி இயேசு அழைத்து கொண்டு போகும்பொழுது பேதுருவும் இன்னொரு சீஷர் என்ன செய்யறாங்க? பின்னால் நடந்து போயிருந்தாங்க. என்ன செய்யறாங்க? பேதுருவும் இன்னொரு சீஷரும் அவர் பின்னால் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களிலும் லூக்கா 22ஆம் அதிகாரம் 54 முதல் 57 வசனம் சம்பவத்தை வெளிப்படுது. எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா ஆண்டவர் நியாயஸ்தர் அழைத்து கொண்டு போகும்போது பேதுரு போறான், இன்னொரு சீஷர் கூட போறான். அண்ணாவுடைய அரண்மனைக்குள்ள இயேசுவை அழைத்து கொண்டு போன பின்பு பேதுரு மற்ற சீஷர் உள்ளே போகும்பொழுது பேதுருவை அரண்மனைக்குள்ள என்ன செய்யல, உள்ள வரத்துக்கு என்ன செய்யல, அவனை மறுக்கிறாங்க. உள்ள அவனை அலோ பண்ண மாட்டாங்க.
பேதுரு உள்ள என்ன செய்ய மாட்டாங்க, அலோ பண்ண மாட்டாங்க. அப்பொழுது பேதுரோடு கூட போன இன்னொரு சிஷ்யன் அவன் அண்ணாவுடைய அரண்மனையில் இருக்கிறதான அந்த வாசல் காக்களோட பேசிட்டு என்ன செய்யறான், அவன் அறிமுகமானவனா இருக்கிறான். யாருக்கு அறிமுகமாக்கணும் இருக்கிறான், அந்த அண்ணாவுடைய அரண்மனையில் இருக்கிறவங்க அறிமுகமானவனா இருந்தபடினால பேதுரு கூட போன மற்றொரு சிஷ்யன் அந்த வாசல் காக்கிறவங்களோடு கூட பேசி பேதுரு என்ன செய்யறான், அரண்மனைக்குள்ள அழைத்து கொண்டு போறான். எங்க போறான், அரண்மனைக்குள்ள அழைத்து கொண்டு போறான். அரண்மனைக்குள்ள அழைத்து கொண்டு போகும் பொழுது நல்லா கவனிங்க, வாசல் காக்கிற வேலைக்காரி ஒருத்தி என்ன சொல்றா, நீயும் அந்த மனுஷனுடைய சிஷ்யரில் ஒருவன் அல்லவா? என்ன கேக்குறா, அண்ணாவுடைய அரண்மனையில் இயேசு நியாயம் விசாரிக்க ஆரம்பிக்கல. யோவான் 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள், லூக்கா 22:54, 57 வசனம். இந்த ஒரே சம்பவம் தான். நியாயம் விசாரிக்க ஆரம்பிக்கல. அரண்மனைக்குள்ள போன உடனே வேலைக்காரி கேட்கிறா, நீ அவனுடைய சீஷன் ஒருவன் அல்லவா? அங்க சொல்றான், நான் அல்ல. என்ன சொல்றான், நான் அல்லன்னு சொல்றான். சரி, ஒரு முறை ஆயிடுச்சுங்களா? அடுத்ததாக ஒரு சில காரியங்களை தியானிச்சு பேசிட்டு மறுபடியும் தொடர்ச்சிக்குள்ள போறோம். இது ஒரு தடவை. அண்ணா நியாயம் விசாரிக்கிறாரு, காய்பா நியாயம் விசாரிக்கிறாரு, நான் பார்க்க போறோம். அடுத்ததாக காய்பா நியாயம் விசாரிக்கும் பொழுது மார்க்கு 14ஆம் அதிகாரம் 66 முதல் 72 வசனங்களிலும், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69 முதல் 75 வசனங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது, அல்லோ நல்லா கவனிங்க, அங்க 3 முறை அவன் செய்யறான், 3 முறை மறுதளிக்கிறான். எப்போ, காய்பாடு அரண்மனையில் 3 முறை மறுதளிக்கிறான். அண்ணாவுடைய அரண்மனையில் என்ன செய்கிறான், ஒரு முறை என்ன செய்துட்டான், சொல்லிட்டான். சரி, இதை குறித்து நான் பிறகு நாம கடைசியா நான் சில காரியங்களோடு எவ்விதமாக இது வெளிப்படுத்தப்படும் என்பதை கடைசியா நான் பேசுறேன். இப்போ நடந்ததை எல்லாரும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் அல்லன்னு சொல்லிட்டான் இல்ல, சொல்லிட்ட பின்புதான் அண்ணா என்ன செய்கிறாரு, நியாயம் விசாரிக்கிறார். அப்பா நீர் யாருன்னு, சிஷ்யர் போதத்தை யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, அப்பா நான் வெளிரங்கமாய் பேசினேன், தேவாலயங்களிலும் யூதர்கள் கூடுகிற இடங்களில் நான் செய்த உபதேசம் பண்ணினேன், அந்தரங்கத்தை நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்துல விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்ட இடத்தில் இப்போ நிச்சயம் விசாரித்துக் கொள்ளும் என்று சொன்ன உடனே சமீபத்தில் நின்ற ஒருவன் என்ன செய்கிறான், சமீபத்தில் நின்ற அந்த லூக்கா எடுத்து வாசிங்க. லூக்கா யோவான் 18ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை வாசிக்கும் பொழுது, சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவர், யாருங்க, சமூகத்தில் நின்ற, அது ஆபீசர் என்று சொல்ல, இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா 4:7 இருக்க, சேவகர், அவன் ஒரு வேலைக்காரன், ஒரு ஆபீசர் என்று இங்கிலீஷ் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. 4:7 வராது, ஆபீசர், சோல்ஜர் வராது. அண்ணா கேள்வி கேட்கும் போது, என்கிட்ட யார் கேட்டாலும் அங்கிட்டே நீ போய் கேட்டுக்கு போன சொல்ல, சுருக்கமா சொல்றேன். பக்கத்துல நின்ற ஒருத்தன் பிரதான ஆசை எப்படி ஒருத்தர் சொல்லணும், ஆண்டு ஒரு அறையிறான். அப்ப சொல்றாரு, நான் தகாத விதமாய் பேசுதுண்டானால் தகாதது ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேன் என்னைய நடிக்கிறாய். என்ன சொல்றாரு, நான் தப்பா பேசணும்னு அடிப்பா, தப்பா பேசாதப்ப என்னைய நீ நடிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. மத்திய 5ஆம் 39 வசனத்துல இயேசு சொல்லுவாரு, ஒரு கண்ணத்தில் அறிபவனுக்கு மறு கண்ணத்தை திருப்பி காட்டு. நிறைய பேர் கேட்பாங்க, ஏசப்பா சொன்ன மாதிரி உங்களால் வாழ முடியுமா? ஏசப்பா ஒரு கண்ணத்தில் அறிபவனுக்கு மறு கண்ணத்தை திருப்பி காட்டுன்னு சொன்னாரு, வாழ முடியுமா அப்படின்னா என்ன பதில் சொன்னோம்? யோசிப்போம், யோசிப்போம், நல்லா கவனிக்கிறோம். ஆண்டு சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ஜோடி ஜோடின வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. கையை காமிச்சு, கைக்கு ரேகை இருக்குது, ரேகை தான் கையில இருக்குன்னு சொன்ன பக்கம் பார்த்தா ரேகை இல்லையே, கைக்கு ரேகையே கிடையாது இப்படி சொன்ன என்ன சொல்லுவோம்? கை இப்ப 2 பக்கம் தெரிஞ்சவங்களுக்கு தான் கைக்கு ரேகையும் இருக்கும், கைக்கு ரேகை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போல வசனத்தை, ஒரே வசனத்தை மட்டும் நடிச்சுட்டு பேசுறான். யாரவன்? குருடன். யாரவன்? குருடன், அறியாதவன், சத்தியத்தை அறியாதவன் ஒரே வசனத்தை வச்சு பேசுவாங்க. எல்லா வசனங்களையும் கவனித்து பார்க்க வேண்டும். ஒன்றும் குறையாது, ஒன்று ஜோடி இல்லாதிராது. ஒவ்வொன்றுக்கு ஆண்டு ஜோடியோட வசனம் வச்சிருக்கிறாரு. ஒரு கண்ணத்தில் மறு கண்ணத்தை திருப்பி காட்டு கொடு என்று சொன்ன ஆண்டவர்
இயேசுவன் சொன்ன மாதிரி வாழ முடியும்னு சொல்லி கேட்டா, ஆமாங்க, மத்திய 5:39 ஒரு கண்ணத்தில் மறுகணத்தை திருப்பி காட்டுன்னு சொன்னாரு. ஆனா அதே ஆண்டவர் இடத்துல, நான் தப்பா பேசுறேன் அடிப்பா, தப்பா பேசாத, அப்ப என்னையா நீ அடிக்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால ஏசப்பா சொன்ன வாழ முடியும். முடிஞ்சா என்னால அடியாத்துக்க முடியலன்னா என்னை ஏன்பா அடிக்கணும், நான் திருப்பி நினைச்ச முடியும், கேட்க முடியும். அப்படிதான் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. மத்திய 5:39 யோவான் 18 23 வசனத்திலும் விதமாக தான் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. வைத்திருக்கிறார் என்று நம்மால் எடுத்து சொல்ல முடியும். அவர் சொல்லிவிட்ட பின்பு அண்ணா என்பவன் அவரை கட்டுண்டவராக என்ன செய்தாரா? யோவான் 18:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை கட்டுண்டவராக காய்பா என்பதற்கு அனுப்பினார். அந்த காய்பாவை குறித்து மத்திய 26 57 முதல் 60 வசனங்களிலும், மார்க் 14 53 முதல் 65 வசனங்கள் வெளிப்படுகிறது. காய்பட்டு அழைத்து போட்ட உடனே அந்த இடத்துல வேதபாரகர், மூப்பர் எல்லாரும் கூடியிருக்காங்க. என்ன செய்யறாங்க சொல்லுங்களேன்? நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. பேதுரு அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறான். கொலை செய்யும்படி பொய் சாட்சிகளை தேடுறாங்க. என்ன செய்யறாங்க? ஆனாலும் ஒன்று என்ன செய்யலையா? ஒன்றாகப்படல. கடைசியா 2 பொய் சாட்சி. ஒன்று, தன்னை இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான். என்ன சொல்றான்? இவன் 19 7 சொல்லப்படுத்த, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற ஒரு பொய் சாட்சி. 2வது பொய் சாட்சி அந்த யோவான் 2 18 முதல் 21 வசனம் இயேசுவான் சொன்னார் பாத்தீங்களா? அது சொல்றாங்க, இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, இதை இவன் 3 நாளைக்குள் என்ன செய்வேன், கட்டுவேன்னு சொல்றான். அது சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஜூதர் கேட்கிறாங்க, இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு சொல்றியே, இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, எருசலேம் தேவாலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, நீர் இதை 3 நாளைக்குள்ள எழுப்புகிறோன்னு கேட்ட பொழுது அவரோ தமது சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார் என்றுதான் நினைச்சப்பட்டிருக்கோம். அந்த யோவான் 2 18 முதல் 21 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் எடுத்து போய் சொல்றாங்க, ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாளுக்குள்ள என்ன செய்வான், கட்டுவேன்னு சொல்றான்னு சொல்லி பொய் சாட்சி சொல்றாங்க. அப்ப அவன் கேட்கிறான், இவர்கள் உனக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையான்னு சொன்ன பொழுது இயேசு பேசாம இருந்தார். அப்ப அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து தானா என்று சொல்லி ஜீவுள்ள தேவன் பேரில் உனக்கு ஆணையிடுகிறேன் என்று சொல்றான். அப்போதான சொல்றாரு, நீ சொன்னபடிதான், நீ சொன்னபடிதான் மனுஷகுமாரன் சர்வனுடைய வலது பார் வீற்றிருப்பதையும் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்ன அவன் தன் வஸ்திரத்தை அப்பொழுதே கிழித்து கொண்டு, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது, இவன் தேவ தூஷணம் சொன்னான் என்று சொல்லுகிறான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டுவதை என்று சொன்ன பொழுது எல்லாரும் சொல்கிறார்கள், இவன் மரணத்துக்கு என்னவா இருக்கிறான், இவன் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான் என்று சொன்னார். இவ்விதமாக காய்பா விசாரித்த பின்பு காய்புடைய அரண்மனையில அவரை துப்பினார்கள், முகத்தில் துப்பினார்கள், குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். அடித்தவன் யார், ஞான திருஷ்டியினால் சொல்லும் என்றார்கள். பாருங்க, பேதுரு அண்ணா நியாயம் விசாரித்து முன்னாலேயே நீ அவருடைய சீட்டு ஒருவனாரானா தெரியாதுன்னு சொல்லிட்டான். அந்த காய்போடைய அரண்மனையில ஆண்டவரை துப்பி குட்டி அரைந்து அடித்தவன் யாருன்னு ஞான சொல்லும் போது எல்லாம் பார்த்த உடனே பாருங்க, அந்த மத்தியை வாசிக்க தேவையில்லை. மார்க்கு 14 66 முதல் 72 வசனம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. மத்திய 26 69 முதல் 75 வசனம் பார்க்கும் பொழுது தாய்படி அரண்மனையில் குழு காய்ந்து கொண்டு இருக்கிறான். அப்ப வேலைக்காரத்தி ஒருத்தவன் சொல்றா, நீயும் நஸ்ரீனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய். அப்ப அவன் சொல்றான், நான் அறியேன் என்று மறுதளித்தான். உடனே சேவல் 1 தரம் கூவிற்று. நவா மார்க் 14 66 74 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த மனுஷனை அறியன்னு அவன் சொன்ன உடனே சேவல் 1 தரம் கூவிற்று. பிறகு வேறொருத்தி வந்து நீயும் அவர்கள் ஒருவன் என்று சொன்ன பொழுது பேதுரு என்ன செய்தான்? பேதுரு மறுதளித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னது?
மறுதளித்தான் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு வாசிக்க தேவையில்லை. அது யோவான் 18:26 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் சொன்னோன்னா 2 தடவை மறுதளிச்சுட்டாங்க. முதல் மறுதளிச்சு சேல் குவிச்சு, 2வது ஒருத்தி கேட்கிறா, அப்போ மறுதளிச்சா என்ன தெரியாது. 3வது தடவை அந்த இடத்துல தோட்டத்து பேதுரு காதை விட்டான். பாத்தீங்கன்னா மல்குஸ் அவனுடைய இனத்தானாகிய ஒரு போர் சேவகன் அந்த இடத்துல இருக்கிறான். அவனை சொல்றான், உன்னை நான் தோட்டத்துல அவனோடு கூட பார்க்கலையா அப்படின்னா அது சொல்லப்பட்டிருக்கும். அது யோவான் 18:26 சொல்றான், பேதுரு காதை வெட்டின மல்குஸ் இனத்தானாகிய ஒருவன் பேதுரை நோக்கி, உன்னை நான் அவனோடு கூட தோட்டத்துல காணவில்லையா என்று யோவான் 18:26 சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 26:73 பார்த்தீங்கன்னா அவர்களில் ஒருவன், என்னதுங்க, அவர்களில் ஒருவன். மார்க் 14:70-72 பாத்தீங்கன்னா அருகே நின்றவர்கள், என்னதுங்க, அருகே. முதல்ல 2 பேர் கண்டது லேடிஸ், 3வது அருகே நின்றவர்கள், அருகே இருந்தவர்கள். அவர்களில் ஒருவன், அவர்களில் அந்த ஒருவன் யாருன்னா பேதுரு காதை வெட்ட மல்குசுடைய இனத்தான் அவன் தோட்டத்தில் நான் உன்னை அவனோடு கூட. உடனே அவன் சொல்றான், நான் அந்த மனுஷன் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று என்று சொல்லி மத்தேயு 14:70-72 சொல்லப்பட்டது. நல்லா கவனிங்க. அண்ணாவுடைய அரண்மனை விசாரித்து முன்னாலே அந்த வேலைக்காரி கேட்கும் போது நான் அறியேன்னு சொல்லிட்டான். ஒரு தடவை ஆயிடுச்சுங்களா? இப்போ ஸ்திரீ ஒருத்தி கேட்கும்போது வேலைக்காரி கேட்கும் போதுல இல்லைன்னு சொல்லிட்டான், மறுதளிச்சான்னு வரும். 2வது கேட்கும் மறுதளிச்சான், 3வது கேட்கும் மனுஷன் அறியன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் 4 தரம் ஆயிடுச்சு. எத்தனை முறை ஆயிடுச்சு? 4 முறை ஆச்சு. இன்னும் 3 தரம் தானே சொன்னாரு. ஆனா கணக்கு எடுத்து பார்த்தா எத்தனை முறை ஆச்சு? 4 முறை ஆச்சுன்னு இருக்கு. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அண்ணாவுடைய அரண்மனைக்கு போகும் பொழுது அந்த யோவான் 18:15-17 பேதுரு மறுதளித்தான் என்ற வார்த்தை அங்க இருக்காது. என்ன இருக்காது? எனக்கு அவரை தெரியாதுன்னு சொன்ன அவ்வளவுதான் இருக்கு தவிர பேதுரு மறுதளித்தான் வார்த்தை வராது. ஆனா இங்க மார்க் 14:69-75 66 மார்க் 14:66-67 மத்திய 26 பாத்தீங்கன்னா அவள் அந்த ஸ்திரீ சொன்ன முதல்ல மறுதளித்தான், 2வது முறை கேட்டு அவனை மறுதளித்தான் இருக்கும். அப்படி வரும். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுங்களா? அருகே நின்றவன் உன்னோட கூட நான் தோட்டத்துல காணவில்லையான்னு சொன்ன பொழுது உடனே அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின. என்னப்பா ஆண்டவரே, மறுதளிக்கின்ற வார்த்தை அங்க வரல. அண்ணாட்ட போகும்போது அண்ணாட்ட போகும்போது மறுதளித்தான் வார்த்தை வரல. எனக்கு அவரை தெரியாதுதான் சொல்லிட்டான். ஆனா காய்பாட்டு வரும்பொழுது அந்த ஸ்ரீ சொல்லும்போது மறுதளிச்சான், 2வது தடவை மறுதளிச்சான். அப்ப 3வது தடவை மறுதளிச்சான வார்த்தை இங்க இல்லையே. எப்படி இதை நான் வச்சு பிரசங்கம் பண்றது நான் யோசிச்சேன். என்னதுங்க, நீ கலிலேயன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்தி சொன்ன உடனே அந்த அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது மத்தேயு மார்க் லூக்கா 4 இடத்துல திருப்பி பார்க்கும்பொழுது அந்த யோவான் 18:27 சொல்லப்பட்டிருக்கிறது. மல்குஸ் தோட்டத்துல பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல, அப்போ அந்த 27 சொல்லுது, அப்பொழுது பேதுரு அவர் என்ன செய்தானா, மறுதளித்தான் என்று சொல்லி அந்த மத்தேயு யோவான் 18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 18 தானப்பா? யோவான் 18:27 பார்க்கும் பொழுது, ஆமா, அப்பொழுது மறுபடியும் மறுதளித்தான் என்று பாத்தீங்களா? பாயிண்டடா வந்துருச்சு. வேற இடத்துல பாத்து 3வது தடவை உன்னை பார்த்தேன் தானே, நீ கலிலேயன், உன் பேச்சு உன் வெளிப்பட சொல்லும் போது 3வது தடவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு இருக்கும் தவிர இன்னும் ஆண்டவர் மறுதளித்த வார்த்தை இல்லையேன்னு சொன்ன திருப்பி பார்க்கும்பொழுது யோவான் 18:27 சொல்லப்பட்டு இருக்கிறது. 26 அந்த மல்குசுடைய இனத்தோட சொல்றான், நீயும் அவன் கூட இருந்து தோட்டத்தில் சொல்றான்ல, அது 3வது தடவை. 3வது தடவை எனக்கு சபிக்கவும் சத்தியம் பண்ணும் தொடங்கும் பொழுது சேவல் மறுபடி என்ன செய்தது? கூவிற்று. பேதுரு மறுதளித்தான், சேவல் மறுபடி என்ன செய்தது?
சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று சொன்னபடி எடுத்து படிச்சு பாருங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 66 72 வருஷம் படிச்சு பாத்தீங்கன்னா சேவல் 2 தரம் மறுதளித்த சேவல் 2 தரம் கூவினதை பேதுரு 3 தரம் மறுதளித்ததையும் சேவல் 2 தரம் கூவினதையும் இந்த மார்க் 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தி நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அதனால்தான் 4 முறை சொன்னா கூட முதல் முறை மறுதளிச்ச அந்த வார்த்தை வரல. அந்த 3 முறை காய்பாடு அரண்மனையில் மறுபலித்த பொழுது கூட 3ஆம் முறை மறுதளிக்கிற வார்த்தை இல்லைன்னு சொல்லி நினைச்சு தேடி பாத்தீங்கன்னா அது யோவான் 18:27 நினைச்சப்பட்டு இருக்கிறது. அவன் மறுதளித்தான் வருது. அப்பொழுதுதான் சேவல் கூவிட்டு சேவல் கூவினுடனே கர்த்தர் பேதுரு என்ன செய்தாராம்? 3 முறை மறுதளிச்சிட்ட பின்னால லூக்கா 22ஆம் அதிகாரம் 61 62 வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்த்தார். அப்போ கர்த்தர் தன்னிடத்தில் சொன்னவைகளை நினைவு கூர்ந்து பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக பிலாத்து நியாயம் விசாரிப்பார். பிலாத்து அரண்மனைக்கு வெளியே வந்து நியாயம் விசாரிப்பார். பிலாத்து அரண்மனைக்கு உள்ளே வந்து நியாயம் விசாரிப்பார். பிறகு பிலாத்து ஏரோதிடம் இயேசு அனுப்புவார். பிறகு பிலாத்து அரண்மனைக்கு வெளியே வந்து நியாயம் விசாரிப்பார். பிறகு பிலாத்து அரண்மனைக்கு உள்ளே கொண்டு போய் நியாயம் விசாரிப்பார். பிறகு பிலாத்து அரண்மனைக்கு வெளியே வந்து நியாயம் இப்படியாக உள்ளே வெளியே என்று சொல்லி வருகிற வாரத்திலே இது முதல் இந்த நாள் வரைக்கும் தியானித்ததை கல்வாரியின் அன்பின் பாடுகளை முதலாவது பகுதியாகும். வருகிற வாரம் ஆண்டு கிருபை என்று அதன்படியே தியானித்து 2வது பகுதியாக பிலாத்து நியாயம் விசாரிப்பதையும் அவரை கொண்டு போய் சிலர் அறையுவதையும் 2வது பகுதி ஆண்டு கிருபை எப்படியோ வருகிற வாரத்துல 2 பகுதியாக தியானித்து விட்டு கூட அடுத்த வாரமோ அல்ல அடுத்த வாரமோ 2 பகுதியிலையும் கடைசி பகுதியாக என்ன செய்யலாம்? ஆண்டு எப்படி கிருபையா இருக்கிறாரோ. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இத 2-3 முறை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். யூடியூப்ல நெட்வொர்க் சரியா கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யூடியூப் நெட்வொர்க் என்ன செய்யல, ஜம்ப் ஆயிடுதுங்க. இது தொடர்ச்சியான செய்தி இல்ல. இந்த வசனத்துக்கு அப்புறம் இந்த சம்பவத்துக்கு பின்பு இதுதான் நடந்து சொல்லும் பொழுது ஜம்ப் ஆயிடுது. ரெக்கார்ட் எடுத்து நான் கேட்கும் போது வேற இடத்துக்கு போயிடுது. இப்படி எனக்கே வர வருத்தம். என்னாண்டவரே இப்படி ஆயிடுச்சு. இது 3-4 தடவை ரெக்கார்ட் பண்ணி எவ்வளவு நான் சோர்ந்து போய் பண்ணதுதான் தெரியும். ஆனா ஒரு சந்தோஷம், இப்படி எல்லாம் திருப்பி ரெக்கார்ட் பண்றதுனால இந்த வசனம் நல்லா பார்க்காம சொல்றவன் மனசில் பதியுதுன்னு பார்க்கும்போது இதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மைதான். ஏன்னா தொடர்ச்சியா வரும்பொழுது எடுத்து சொல்வது ரொம்ப அந்த வசனத்தை சொல்றது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது என்னவா இருக்கிறது. இந்த அதிகாரம் அந்த அதிகாரம் ஓரளவுக்கு அதை என்ன கிருபினால சொல்லக்கூடபடியான கிருபை கொடுத்துருக்கேன். ஆனா தொடர்ச்சியாக இப்படி அப்படி ஒரே இடத்துல வருது பாத்தீங்களா, ரொம்ப கவனமா. இப்படி அதிகமாக அடிக்கடி இதை ரெக்கார்ட் பண்றதுனால இது சரியா வரலையே, இது கொஞ்சம் தடையா இருக்குதே, லைட் சரியில்லையே, கட் ஆகுதே, நெட்வொர்க் இல்லையேன்னு பார்க்கும்போது இதெல்லாம் மனசுல அப்படியே பதியும்படி அவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபையானால் பஸ்கா முதற்கும் சீல அறை வரைக்கும் பார்க்காம என்பதை விட வேத வசங்களை மனதிலிருந்து எடுத்து சொல்லும்படி கத்தரிச்சவராக கிருபை தொடர்ந்து இதை எழுதி உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறதான இதை வீட்டுல படிச்சு வேத வசங்களை ஹலோ முன்னால் என்ன இருக்குது பின்னால் என்ன இருக்குது பஸ்காவை ஆசிரியப்பதற்கு முன்பாக காட்டி கொடுக்கறது பற்றி பேசுறாரு. பஸ்காவை ஆசிரியத்த பின்பும் காட்டி கொடுக்கறது பற்றி பேசுறாரு. உண்மையா பைபிளுக்கு நான் சொல்லிட்டு இதில் எழுதி கொடுத்தா முன்னாலும் பின்னாலுக்கு வசனத்தை எடுத்து பாருங்களேன். இந்த வேதத்தின் மகத்துவங்களை மனதார பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான ஒரு மகத்தான காரியத்தை இந்த உன்னத சபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க, இந்த உன்னத சபையின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இந்த உன்னத சபையின் மூலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, இந்த உன்னத சபையின் மூலமாய் நன்மை பெற்றவங்க, உண்மை சபையை மறந்து போனலா இருந்தாலும் மறுபடி உன்னத சபை மறந்து போகாதபடிக்கு தேவனுடைய அன்பிலே கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு சிலரா இருந்தாலும் எத்தனை பேரா இருந்தாலும் யோசித்து பாருங்களேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். ஹலோ சொல்லுங்களேன், உண்மையாதான் சொல்றேன். எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியம் இன்னொரு சபைக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. அடியனுக்கு மூலமா கிருபை செய்திருக்கிறாரு. சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் தாமே தப்பிரிதான கிருபை தமிழ்ச்சிவாராக. இல்லாத சந்தோஷமாய் சமாதானமாய் உற்சாகமாய் சகல வசதிகளோடு வாய்ப்புகளோடு
அவரை ஆராதிக்க ஒரு காலனை தொடர தேவன் தாமை கிருபை செய்வாராக. ஒரு பாடலை பாடின ஒரு பாடலை நாம் அதற்கு எபினேசையா வாசித்த பின்பு இந்த யூடியூபை நாம கட் பண்ணலாம். ஒரு பாடின பாடலை பாடி கர்த்தரை வார்த்தைக்கு நேராக தொடர்ந்து செல்ல நாம் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏற்கனவே பாடின பாடல் வாரினால் ஏற்ற வாதையை கண்டேன் என்று சொல்லி ரத்தம் வடியும் காயங்கள் கண்ட பாடலை பாடி கர்த்தரை வார்த்தை அன்புக்காக நாம் ஆண்டவர் நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போமாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி முடகார் பெற்ற ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம் நம் வாரினாலே வாதையை கண்டேன் ரத்தம் வடியும் காயங்கள் கண்டேன் வாரினாலே வாதையை கண்டேன் ரத்தம் வடியும் காயங்கள் கண்டேன் நெஞ்சில் நிறைந்தாய் என் சொந்தமானாய் ஐயாவும் நன்மை என் சொல்லுவேன். நெஞ்சில் நிறைந்தாய் என் சொந்தமானாய் ஐயாவும் நன்மை என் சொல்லுவேன். கல்வாரியம் சொல்லுவேன். சிலுவையின் கல்வாரியம் சொல்லுவேன். தோளில் சுமந்தாய் பாவியாய் தோளில் சுமந்தாய் ஆறில் வந்தாய் பதுவின்றாய் நீயாகும் தன்னை சொல்வேன். ஆறில் வந்தாய் பாடுகின்றாய் தன்னை சொல்வேன். ராஜாதிராஜன் வானிடராக சிலுவையின் மீதில் கல்வாரியம் எதை சொல்வேன். சிலுவையின் மீதில் கல்வாரியம் சொல்வேன். தந்தைக்கு கந்தையை வந்தாய் தந்தைக்கு பிந்தையை வந்தாய் நிந்தைக்கு வந்தாய் நான் பாடுவேன். பித்தற்கு வந்தாய் இறைவிடமானாய் அறியாவும் தந்தை நான் பாடுவேன். சிலுவையின் மீது கல்வாரியம் என் சிலுவையின் மீது கல்வாரியம் இந்த பாடல் என் தகப்பனார் பாஸ்டர் கனகசுந்தரம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பாடல். அநேக கல்வாரி பாடல்களை பாடுவார், உருக்கமாக கண்கலங்க பாடுவார். அதிகமாக
அந்த அடியைதான் நாம் அதிகமாய் பார்க்கிறோம். தந்தை கோலம் என்று சொல்லி வாரினால் ஏற்ற காயங்களை கண்டிப்பார். கல்வார் அன்புக்குள்ளாக அன்பிலே கர்த்தருடைய அன்பிலே கர்த்தர் வைத்து நடத்த முடியாது. அன்பிலே நம்ம வைத்திருக்க முடியாது. கண்களை மூடி நாம் செபிப்போம்.